சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மூட் ஆஃபாவே இருக்க. என்ன ஆச்சு அருவி? எதனால அருவி இப்படி இருக்க? அருவி, சைலஜா கேக்குறது உண்மைதாம்மா. நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. என்னாச்சு? போன இடத்துல வேற ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களோ? அருவி, என்னன்னு சொல்லு அருவி. புகழ் உன்கிட்ட சண்டை போட்டாரா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவங்க ராத்திரி என்ன அங்க தங்க சொன்னாங்க. நானும் சரின்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சும்மா இருந்திருக்கணும். ஆனா உங்களோட ஆசையை நான் அவங்க கிட்ட சொன்னேன். அதுலதான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. அருவி, அப்படி என்ன என்னோட ஆசைய சொன்ன? புரியலையே. அம்மா, புகழ் நம்ம வீட்டுக்கு வந்து என் கூட நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, நான் அதை அவர்கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். நீலவேணி அண்ணி ஏதோ இழுத்து விட புகழ் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இங்க தங்கணும்னா புகழ் நம்ம வீட்டுல வந்து தங்கணும்னு நான் ஏதோ கண்டிஷன் போட்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அருவி, புகழ் இங்க வந்து உன் கூட இருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதை எதுக்குமா இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட சொன்ன? அருவி, ஏமா உன்னை அங்க தங்க சொன்னா தங்கிட்டு வர வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்குமா இந்த நேரத்துல அதை பத்தி பேசுன? அருவி, புகழ் இங்க வந்து தங்குறது என்ன நடக்கிற காரியமா? அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையெல்லாம் மறந்து உன்னை ஏத்துக்கிறதே பெரும்பாடா இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் இங்க வந்து தங்கணும்னா அதெல்லாம் எப்படிமா? அப்பா, அவங்க என்ன தங்க சொன்னதும் எனக்கு அம்மாவோட ஆசைதான் ஞாபகம் வந்தது. அதனாலதான் அதை சொன்னேன். ஆனா அதை அவங்க ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க. அருவி சொல்றதுல தப்பே இல்லையா அங்கிள்? ஏன் பொண்டாட்டி மாசமா இருக்கும் போது புருஷங்காரன் இங்க வந்து தங்கன்னா என்ன அங்கிள் தப்பு? அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னனே ஒழிய எனக்கும் புகழ் என் கூட வந்து இருக்கணும்னு ஆசையாதான் இருந்தது. இங்க வந்து எங்க அம்மாக்கு ஒரு நல்ல மருமகனாவும் பழையபடி உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாவும் எனக்கு பாசமான புருஷனாவும் என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அருவி, நீ ஆசைப்படுறதுல தப்பே இல்ல. மாசமா இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் ஆசைப்படுவா. ஆனா எல்லாருக்குமே அந்த குடுப்பனை கிடைக்கிறது இல்ல. நானும் அப்படி ஒரு துரதிருஷ்டசாலியா தான் இருந்தேன். இப்ப அதே நிலைமை என் பொண்ணுக்கும் இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருவி. அம்மா, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க என்ன உங்க வயிற்றுல சுமக்கும் போது அப்பாவும் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா அருவி, உனக்காவது நாங்க எல்லாரும் துணையா இருக்கோம். ஆனா நான் உனக்கு கருவுல சுமந்தப்போ எனக்கு ஆதரவா என் கூட யாருமே இல்ல. ஏன்னா அப்ப நான் ஜெயில இருந்தேன். சங்கரி, இப்ப எதுக்காகமா அதை பத்திலாம் பேசி அருவி மனசை சங்கடப்படுத்துற? வேணாம், விடு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். தயவு செஞ்சு பழைய விஷயங்கள்லாம் மறந்துடுமா. இல்லப்பா, நானும் தெரிஞ்சுக்கணும். மனசு கஷ்டப்படுன்றதுக்காகலாம் என் அம்மா அனுபவிச்ச கஷ்டங்களை நான் தெரிஞ்சுக்காம இருந்தா நான் என் அம்மாக்கு உண்மையான பொண்ணா இருக்கவே முடியாது. அம்மா, உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. அந்த நாராயணமூர்த்தி உங்க அப்பாவை கொலை பண்ணி அந்த பழிய ஏன் மேல போட்டுட்டான். சரஸ்வதி அவனும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க.
அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் கன்சீவா இருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. ஜெயில அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு எனக்கு சுத்தமா புரியலம்மா. சந்தோஷமோ வருத்தமோ அதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கவும் அங்க எனக்கு யாருமே இல்ல. என் வயித்துல உருவான ஒண்ணு மட்டும்தான் நான் துணையா நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட மட்டும்தான் அடிக்கடி பேசுவேன். நான் வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அது நீ மட்டும்தானே நான் அப்ப நினைச்சேன். எல்லா கவலையுமே மறந்துட்டு ஜெயிலையாவது உன்னோட நிம்மதியா இருக்கணும்னு நினைச்ச. என்ன விதி அங்கேயும் துரத்திக்கிட்டு வந்துச்சு.